ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹெவ்லாக் ஐலாண்ட் போயிருந்தோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நாங்கள் ஃபஸ்ட்டு போனது காலாபத்தர் பீச், ரெண்டாவது போனது ராதாநகர் பீச், மூணாவது எலிஃபண்ட் பீச்னு ஒன்று இருக்குது. பட் நாங்கள் போகலை. நான் ராதாநகர் பீச்சை ரெண்டாவதாக தான் போயிருந்தோம். அதை நான் ஃபஸ்ட் பார்ட்லேயே போட்டுட்டேன். சரி, செகண்ட் பார்ட்டில் இந்த காலாபத்தர் பீச் போட்டுடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்லோட் பண்ணியாச்சு. நாங்கள் ஹேவ்லாக் ஜெட்டிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா ரெண்டலுக்கு பைக் எடுத்துட்டோம். ஏன்னா நம்ம ஆட்டோவோ இல்லை காரோ புக் பண்ணி போனோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ ரெண்டல் பைக் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு போய்க்கலாம் இல்லையா? அதனால் பைக் புக் பண்ணி கிளம்பியாச்சு. ஹேவ்லாக் ஜெட்டிலேருந்து இந்த காலாபத்தர் பீச் வந்து ஒரு 7 மினிட்ஸ் நாங்கள் ரைட் பண்ணி போயிருந்தோம். ஹெவ்லாக்கில் இருக்க பீச் மட்டுமே கிடையாது, ஹெவ்லாக்ன்ற ஐலாண்டு ஒரு சூப்பரான ஒரு ஐலாண்டு தான். அவ்வளோ காமாக இருந்தது. நாங்கள் பீச்சுக்கு ரீச் ஆகும்போது டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9:45 to 10 o'clock அந்த ரேஞ்சில் இருக்கும். இங்கேருந்து நாங்கள் ராதாநகர் பீச்சுக்கு போனதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 12:30 இருக்கும். நீங்கள் ஹனிமூனுக்கு பிளான் பண்ணுற கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலியோட டூர் வரவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஐலாண்ட் அப்படின்னா இந்த ஹேவ்லாக் ஐலாண்ட் தான். அதில் இருக்க 3 பீச்சுமே ட்ரை பண்ணுங்கள். பட் நான் இன்னும் அந்த எலிஃபண்ட் பீச் ட்ரை பண்ணலை. ஆனால் இந்த காலாபத்தர் பீச் அவ்வளோ காமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம காலாபத்தர் பீச்சில் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரே ஸ்கை ப்ளூ கலரில் இருந்தது அந்த தண்ணியெல்லாம். சரி, கரையோரத்தில் வாக் பண்ணி போகலாமேன்னு சொல்லிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணியிருந்தோம். அங்கே வாக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே க்ரீன் கலரில் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும். மிஸ் பண்ணக்கூடாத இடம் அப்படின்னா இந்த காலாபத்தர் பீச்சும் ஒன்று. இங்கே இருக்க பீச் மட்டும் இல்லை, இந்த பீச் மணல் இருக்குது இல்லையா, அது கூட அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நம்ம போய் நிற்கிறதே தெரியல. அவ்வளோ சாஃப்டாக, ஏதோ ஒரு பஞ்சு மேலே நிற்கிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இங்கே டூரிஸ்ட் வர்றவங்க எல்லாருமே ஹெவ்லாக்லேயும் ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ் ஸ்டே பண்ணிவிட்டு எல்லா பீச்சுமே பார்த்துட்டு தான் கிளம்புறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், காலையில் ஒரு 9 o'clock இங்கே ரீச் ஆனோம். திருப்பி ஒரு 3:30-4 o'clockல மறுபடியும் ஷிப் ஏறியாச்சு. அதனால் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் வரணும் அப்படின்னா ஒரு 2-3 நாளாவது இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி வந்துட்டு போகணும். ஏன்னா அவ்வளோ அழகான இடம், மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். நம்ம மூவிஸ்லலாம் பார்ப்போம் இல்லையா, இந்த சாங்லாம் ஷூட் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாமே நாங்கள் அந்த பீச் ஓரத்தில் ஷூட் பண்ணுறது எல்லாமே ஃபாரினில் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது, இங்கேயுமே அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஷூட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, சூப்பரான பிளேஸ்னு கூட சொல்லலாம். ஓவரால் 1 டே ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தான இடம்னு கூட சொல்லலாம். பாப்பாவுக்கு நாங்கள் ஃப்ரைடே போயிருந்தோம் இல்லையா, ஸோ பாப்பாவுக்கு ஃப்ரைடே ஸ்கூல் தான், லீவ் போட்டுட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். பாப்பாவுக்கு லீவ் போட்டதுக்கும் சரி, எங்களுக்கு நாங்கள் 1 டே ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் சரி, சூப்பர் ஒர்த்தான பிளேஸ்னால் அது ஹேவ்லாக் தான். ஹேவ்லாகில் இருக்க 2 பீச்சுமே சூப்பரான பிளேஸ் தான். ஒரு பீச் வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு 2-3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எல்லா பீச்சுமே பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஷிப் ஏறியாச்சு. ஷிப் ஏறினதுக்கப்புறமா மறுபடியும் அதே விண்டோ சீட்டு. நாங்கள் ஷிப்பில் ஏறின டைமிங்க்கு தான் இங்கே சன்செட் ஆச்சு. ஸோ சன்செட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் போனோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்ருக்க நீங்களும் ஹனிமூனுக்கோ இல்லை ஃபேமிலி டூருக்கோ பிளான் பண்ணிங்க அப்படின்னா எங்கே போகலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்தமான் வரணும். ஏன்னா அவ்வளோ சூப்பரான இடம், அவ்வளோ காமான இடம். கண்டிப்பாக லைஃப்பில் ஒன்ஸாவது இங்கே வந்துடுங்க. இந்த சூப்பரான சன்செட் கூடவே மறுபடியும் ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு டேவை ஃபில் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலாபத்தரோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.